பைக் டெக்னீஷியன் 1 நண்பர்களுக்கு வணக்கம். இந்த அன்பாக்சிங்ன்ற வார்த்தை எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு புது பொருளை, ஒரு புது பிராண்டுடைய ஃபஸ்ட்டு பொருளை வாங்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த அன்பாக்சிங்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி எண்ணற்ற வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம உதாரணமாக செல்ஃபோன், டிவி, வாட்ச் இது போன்ற விஷயங்களை பார்த்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மோட்டார் சைக்கிள் புதுசாக ஒரு பிராண்டுடைய ஃபஸ்ட்டு மோட்டார் சைக்கிள் நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற பெருமைக்காகவும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அன்பாக்சிங் அப்படின்ற வீடியோவை போடுவாங்க. இது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமாக மாறிட்டே இருக்குது. நிறைய இடங்களில் இது எதை வாங்கினாலும் சரி இப்போ அன்பாக்சிங் சொல்லிட்டு போட்டுட்ருப்பாங்க. நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நினச்சி இந்த ஒரு விஷயத்தை அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, நம்மளுடைய Yamaha Fascinoடைய Ecm தான் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தான் பிரித்து பார்க்க போகிறோம். 8200 ரூபாய். இந்த கேடிஎம் அப்படின்றதுலாம் 10,000 கிட்ட வந்திருந்தது. ஆனால் என்னென்னா, கேடிஎம் என்பது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பைக்காக இருந்ததுனால, 2 லட்ச ரூபா வேல்யூ உள்ள பைக் இருந்ததுனால அது என்ன ஆச்சுன்னா, ஒரு 10,000 பெருசாக தெரியல. ஆனால் இப்போது சாதாரணமாக 80,000 1 லட்ச ரூபாய் இருக்கக்கூடிய சாதாரண பைக், நார்மலாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய பைக்கில் இந்த Ecm 8200 ரூபாய் அப்படின்றது நிச்சயமாக மலைக்க வைக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதை தான் அன்பாக்சிங்காக நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த வீடியோவை எடுத்திருக்கோம். இப்போ அவ்வளோதான், பிரித்தாச்சு. இந்த 8200 ரூபாய்க்கான கேரண்டி இதோட முடிஞ்சிடுச்சு. இதை நீங்கள் பிரித்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா அந்த 8200 ரூபாய்க்கு முழு பொறுப்பும் ஒரு மெக்கானிக் தான் அப்படின்ற மாதிரி உருவாயிடுச்சு. ஸோ அதுதான் பிரித்து காமிச்சிட்ருக்கோம் உங்களுக்கு. ஸோ இதையே நம்ம அன்பாக்சிங் பண்ணுற அளவுக்கு ஒரு வேல்யூவான பொருளாக ஆயிடுச்சு. 8200 ரூபாய் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வேல்யூ பொருளாக மாறிட்டு வருது. அதுக்காக தான் அந்த வீடியோ எல்லா நண்பர்களுக்கும் தெரியட்டும். கண்டிப்பாக வண்டியை பயன்படுத்தக்கூடியவர்களும் தெரிஞ்சுக்காங்க. இதெல்லாம் நிறைய வண்டிகளில் கம்ப்ளைண்ட்டாக வந்துட்டு இருக்குது. அதனால தான் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதில் என்னென்னா, நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ மெக்கானிக் கையிலையும் இருக்குது, அதே மாதிரி வண்டி வச்சுருக்கவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய கையில் இருக்குது. வாட்டர் வாஷ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, பேட்டரியை சரியாக பராமரிக்காது, இதெல்லாம் நிறைய விஷயங்களை வாடிக்கையாளருக்கும் மெக்கானிக்கும் என்னென்னா, நம்ம பார்த்திங்கன்னா செல்ஃப் ரிலே இந்த வண்டியில் வெளியவே இருக்கும். இந்த வண்டியில் செல்ஃப் ரிலே நம்ம பல்சர் காலத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்ட் பண்ணி பார்த்து பழக்கப்பட்டோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ரிலே இந்த மாதிரி வண்டிகளில் ISG வரக்கூடிய வண்டிகளில் BS6 வாகனங்களில் செல்ஃப் ரிலேவை எக்காரணத்தில் கொண்டும் டேரெக்ட் பண்ணி பார்க்காதீங்க. அதனாலேயும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ முதல் முறையாக நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டாச்சு. 8200 ரூபாய்க்கான கேரண்டி இதோடு முடிஞ்சிடுச்சு. இப்போ வாங்கி இதை பிரித்ததுக்கப்புறம் நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னால் இது மாற்றி தரப்படாது அப்படின்ற மாதிரியான ஒரு கேரண்டி தான் இது போன்ற எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், சுமார் 8-10 நாட்கள் அலைஞ்சு இதை வாங்கியிருக்கோம். எங்கேயுமே இல்லை, தமிழ்நாடு முழுக்க இது ஸ்டாக் இல்லைன்ற வார்த்தையை மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ ரொம்ப அலைஞ்சு நண்பர் ஒருத்தர் உதவி செஞ்சு அதை வாங்கி கொடுத்துருக்காரு. அதுதான் வாங்கி அனுப்ப போகிறோம். ஸோ இதோடைய காஸ்ட் 8200 ரூபாய். அதுதான் ஒரு மலைக்க வைக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குகிற குண்டு பல்புக்கு 1 இயர் கேரண்டி, அதில் டேட்லாம் போட்டு எழுதி கொடுக்குறாரு. இந்த 1 இயரில் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா மாற்றிக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு குண்டு பல்புக்கு இருக்கிற ஒரு கேரண்டி கூட நம்ம Ecmக்கு ECUக்கு இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் மட்டும் நிறைய இருக்குது. 30 ரூபா கேரண்டி, 8200 ரூபாய்க்கு நோ கேரண்டி. நன்றி, வணக்கம்.